ப்ரெக்னென்சி டைமில் ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா முடி வளரும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து நல்லா முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து நல்லாவே வளர்ந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து முடி கொட்டிக்கிட்டே தான் இருக்குது. தலையில் சீப்பு போட்டாலே போதும் கொத்தா முடி வந்து வரும். அந்த அளவுக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து எதனால் இருக்கும் அப்படின்னு நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டப்போ சரியாக சாப்பிடாம இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி தான் ரீசன் சொன்னாங்க. அது வேணால் கரெக்டு தானே. நைட்டில் வந்து பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படியும் 1 ஹவருக்கு வந்து முழிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சாப்பாடு டைமிங் நம்ம மற்றவங்களுக்கு வேணால் சொல்லலாம் கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் அதை வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து பாப்பா அழுவாங்க. அதனால் அவங்கள தூங்க வச்சுட்டு கரெக்டாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு டைமிங்கை வந்து நாமளே சேஞ்ச் பண்ணிப்போம். இப்படி ஒரு பாதி முடி போச்சு அப்படின்னாக்கா டெய்லி லியா வந்து முடியை பிச்சு பிச்சு எடுத்து பாதி முடியை வந்து கொட்ட வச்சிட்றா. அது இல்லாமல் கொஞ்ச நாளைக்காவது கொஞ்சம் முடியெல்லாம் நல்லா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து கொஞ்சம் ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு ஹேர்க்கு வந்து இனிமேல் ஹேர் மாஸ்க்கு ஆயிலெலாம் ரெகுலராக தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். அதுக்காக தான் இன்றைக்கி ஹேர் கட் பண்ணுறதுக்காக குடுமிலாம் போட்டு வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் தான் எப்பயும் வெட்டி விடுவாங்க. அவங்களுக்கு வந்து டைமே இல்லாதனால சரி நாமளே வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு தான் 2 பக்கமும் வந்து இந்த மாதிரி குடுமி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிட்டேன். நிறையா முடி வந்து வெடிச்சிருந்தது அடியில். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இனிமேல் நான் முடி வளர வைக்கிறதுக்கு அமேசான் காட்டுக்கு தான் போய் நிறைய மூலிகையெல்லாம் பறிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன். எந்த எண்ணெயை போட்டாலும் முடி வளர்ந்த பாடு இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.